நடிகர் விஷாலோட கெரியர் எங்க போயிட்டு இருக்கு? மார்க் ஆண்டனி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட படங்கள் மேல ஏனோ அந்த பழைய எதிர்பார்ப்பே இல்லை. விஷால் அவர்களோட கெரியர் தடுமாறியது எங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். செல்லமை படத்துல ரொம்ப அமைதியான அறிமுகமும், ஆனா அடுத்தடுத்து வந்த சண்டைக்கோழி, திமிரு, தாம்பரபரணின்னு தமிழ் சினிமாவோட மிக ஒரு நம்பிக்கைக்குரிய அதிரணி மாஸ் ஹீரோவா உருவெடுத்தவர் தான் விஷால். இப்ப விஷால் அவர்களோட கெரியரை 2 கட்டமா பார்க்கலாம். ஆரம்பத்துல அவரோட மாஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாண்டிய நாடு, இரும்பு திரை, துப்பறிவாளன் படங்களை அவர் ஒரு தரமான பர்ஃபார்மராக உயர்த்தி பிடிச்சது. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா அவரோட படங்களில் தொடர்ச்சியான கன்சிடென்சி இல்லாமல் போனது தான். பல படங்கள் ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜ் நிலையில தேங்கி போச்சு. அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஷால தெரியல பார்க்கும்போது சரி, மேடைகள்ல அவர் பேசுறது கேட்கும் போது சரி, ஏதோ ஒரு செயற்கை தன்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிஜ வாழ்க்கை ஆட்டிடியூடும் தெரியல அவர் காட்டும் பிரம்மமும் ரசிகர்களிடையே கனெக்ட் ஆக மறுத்துச்சு. குறிப்பா துப்புரவாளன் 2 விவாகரத்துல மிஷ்கின் கூட வந்த மோதலுக்கு அப்புறம் நானே ஏற்கிறேன்னு இறங்கின விஷயம், அப்புறம் ரீசெண்டா மகுடம் படத்துல கூட ரவி அரசு விலகியதும் அவரே டைரக்ஷனை கையில எடுத்த விஷயம், இதெல்லாம் ரசிகர்களை ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்துக்க முடியல. ரீசெண்டா வந்த மகுடம் ட்ரெய்லரையோ இல்ல படத்தையோ பார்க்கும்போது இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாமோ அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேரோட ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. மார்க் ஆண்டனி படம் 100 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய ஹிட் ஆனது உண்மைதான். ஆனா நேர்மையா யோசிச்சு பார்த்தா அந்த படத்தோட வெற்றிக்கு எஸ் சூர்யாவோட மிரட்டலான நடிப்பும் ஆதிக் ரவிச்சந்திரனோட மேக்கிங்கும் தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். லெவல் 3 ஹீரோக்களோட போட்டி போடுற சொல்லுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஆனா உண்மையான தெரியுமா, பிரச்சனை விஷாலோட டேலண்ட் கிடையாதுங்க, அவர் பண்ற ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல தான் இருக்கு. தன்னோட ஈகோவை ஓரமா வச்சுட்டு ஒரு நல்ல திறமையான இயக்குனரோட விஷனை முழுமையா நம்பி ஒரு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தா விஷால் அவர்கள் கண்டிப்பா பழையபடி ஒரு மாசான மிரட்டலான கம்பேக் கொடுக்க முடியும். நாங்க ஆசைப்படுறது அந்த பழைய சண்டைக்கோழி துப்பறிவாளன் விஷால தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷால மீண்டும் ஒரு பெரிய வெற்றி கொடுக்க என்ன பண்ணணும்? கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. தேங்க்யூ.